Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல regular use kurta cutting and stitching தான் பார்க்க போறோம். இது teenage girlsக்கான மெஷர்மென்ட்ல நம்ம கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் வாங்க. இதுக்காக இது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்டான ஜென்ஸ் ஷர்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ண போறோம். ஓகே, இதுக்காக துணியை நாலா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக் வித் 2.5 இன்ச்சஸும் shoulder 3 inches mark பண்ணிருக்கேன். arm hole 6 inches. total chest round 4 ஆல டிவைட் பண்ணி 8 inches plus seaming 1.5 inches mark பண்ணிருக்கேன். ஓகே, இந்த டாப் போர்ஷன் உடைய ஹைட் பாத்தீங்கன்னா 15 inches எடுத்துர்க்கேன். ஓகே, இப்போ neck உடைய ஹைட் 4.5 inches எடுத்துர்க்கேன். ஓகே, இப்போ இதனுடைய வெஸ்ட் ரவுண்ட் எடுக்க போறேன். வெஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 7.5 inches plus seaming 1.5 inches மார்க் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இத கட் பண்ணிட போறேன். ரொம்பவே சிம்பிள் தான், ஒரு லாங் டாப். டீனேஜ் गर्ल्सக்கு 1.5 மீட்டர்ஸ்ல நம்ம ஸ்லீவ் மட்டும் சின்னதா ஒரு பஃப் மட்டும் கொடுக்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய பாட்டம், அதனுடைய ஹைட் நான் மார்க் பண்றேன். துணியை 4ஆ ஃபோல்ட் பண்ணிருக்கேன். 32.5 inches டோட்டல் ஹைட் நான் எடுத்துர்க்கேன். ஃபோல்டிங்க்கு இதுல 1.5 inches போகும். 31 inches ஹைட், அதாவது இந்த பாட்டம் மட்டும். ஓகே, இந்த டாப் போர்ஷனை வெச்சு அதனுடைய வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணி, ஓகே, இந்த சைடுல நம்ம எவ்வளவு துணி இருக்கோ அந்த அளவுக்கு ஷேப் வந்து வரைஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இத நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம். இப்போ துணியை 4ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, 10 inches விட்த்தும் 5 inches ஹைட்ல துணி எடுத்துர்க்கேன். 2.5 inches வந்து மைனஸ் பண்ணி ஸ்லீவ் வந்து ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். இதுல சின்னதா தான் நம்ம பஃப் வைக்க போறோம். ஓகே, இப்போ வாங்க எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல கிராஸ் பீஸ் வெச்சு நெக் லைன் வந்து ஸ்டிட்ச் பண்ணி finish பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இதுல நாச்சஸ் போட்டு உள் பக்கமா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ இதனுடைய அந்த நெக் லைன் உடைய ஓரத்திலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதனுடைய இன்னொரு பீஸும் இதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி நெக் லைன் finish பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பாருங்க, இதனுடைய ஸ்லீவை நம்ம ரெடி பண்ண போறோம். இதனுடைய மேல் பக்கத்துல ஒரு 4 inchக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கத்துலயும் 4 inch மார்க் பண்ணிட்டு அந்த 4 inch மார்க் பண்ணோம் இல்லீங்களா, அந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வெச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ மேல் பக்கத்துல ப்ளீட்ஸ் வெச்சிட்டோம். அதே மாதிரி கீழேயும் அந்த 4 inchக்கு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு அந்த 4 inchல இருந்து மேலே எந்த பக்கம் பார்த்து ப்ளீட்ஸ் வெச்சோமோ
அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ப்ளீட்ஸை வந்து திருப்பி இந்த மாதிரி திருப்பி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். நம்ம துணியை நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுக்கும்போது அந்த மேலே வச்சுருக்கிற அந்த ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். அந்த துணியை நம்ம எடுத்து திருப்பி விட்டோன்னா போதும். ஓகே, பாருங்கள், இப்போ வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கலாம். டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸில் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து அதனுடைய உள் பக்கத்தில் இந்த துணியை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இது நல்ல பக்கத்துக்கு நாச்சஸ் போட்டு நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்க போகிறோம். சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியாமல் ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஒரு ஹாஃப்லேருந்து 3/4 இன்ச்சு ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஸ்லீவும் ரெடியாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த டாப்பினுடைய ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவை இது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போது ஸ்லீவ் வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் போர்ஷன் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கர்ட் போர்ஷன், அதாவது பாட்டம் போர்ஷன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த டாப் போர்ஷனோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் போர்ஷனுடைய நல்ல பக்கமும் டாப் போர்ஷனுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது சைடு ஓப்பன் வந்து 22.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகே, அந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடு ஓப்பன் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இது எப்போவும் நம்ம நார்மல் டாப்புக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு திரும்பவும் நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணுமோ அது போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் சைடு ஓப்பன் வந்து இந்த மாதிரி கீழே இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மேலே ஓப்பன் அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு பா ஷேப்பில் துணியை திருப்பி விட்டு திரும்பவும் கீழே தச்சு விட்டுலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு லாங் டாப்பு ஷர்ட் பிட்டில் ரொம்பவே நீட்டாக இருக்குது. போடும்போது ஜீன் கூடலாம் வியர் பண்ணுறக்கு, லெகிங் கூட வியர் பண்ணுறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.